வணக்கம் பவித்ரா. நேற்று ரயிலில் பயணித்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட சம்பவமானது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த வழக்கில் தற்போது ஏமராஜ், அதாவது கேவிகுப்பம் அடுத்த பூஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க ஏமராஜ் என்ற இளைஞரை தற்போது காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது திருப்பூர் பகுதியில் பனியன் கம்பெனியில் டெய்லராக வேலை செய்து வருபவர் ரேவதி. இவருடைய சொந்த ஊர் பார்த்தோம்னால் ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இவருக்கு சொந்தமான ஊர். இந்த ஊரில் சித்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தாயாரை பார்ப்பதற்காக நேற்று காலை 6:40 மணி அளவில் இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து அவர் பெண்கள் மட்டும், அதாவது ரயிலில் பின்னாடி இருக்கக்கூடிய பெட்டி, பெண்கள் மட்டும் பயணிக்கக்கூடிய பெண் பொது பெட்டியில் இந்த ரேவதி என்ற 4 மாத கர்ப்பிணி பெண் ஏறி இருக்கின்றார். அந்த பெட்டியில் பார்த்தோம்னால் 7 பெண்கள் மட்டும் இருந்திருக்கின்றனர். அந்த திருப்பூரிலிருந்து ரயிலானது கிளம்பி இருக்கின்றன. அந்த ரயில் ஜோலார்பேட்டை வரும்போது பார்த்தோம்னால் 6 பெண்கள் ஜோலார்பேட்டையில இறங்கியிருக்கின்றனர். அந்த ரயில் பெட்டியில் பார்த்தோம்னால் இந்த ரேவதி கர்ப்பிணி பெண் மட்டும் பயணித்திருக்கின்றார். அந்த ரயிலானது ஜோலார்பேட்டையிலிருந்து புறப்படும் போது ஒரு நபர் ஓடி வந்து இந்த ரேவதி கர்ப்பிணி பெண் இருந்த அந்த பெண்கள் பயணிக்கக்கூடிய அந்த பெட்டியில் ஏறி இருக்கின்றார். உடனே ரேவதி, இது பெண்கள் பெட்டி, இதில் ஏறக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார். அதற்கு அந்த நபர், நான் அவசரத்தில் இந்த பெட்டியில் ஏறிவிட்டேன், அதாவது அடுத்த ஸ்டாப்பிங்கில் நான் இறங்கி விடுகிறேன் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் கர்ப்பிணி பெண் ரேவதி ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த போது இந்த நபர் ரேவதியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கின்றார். ரேவதி அவரிடம் சத்தம் போட்டு சண்டையிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த ஏமராஜ் என்ற இந்த இளைஞர் அந்த ரேவதியை முடியை பிடித்து தரதரவென இழுத்து வந்து ரயிலில் இருந்து கீழே தள்ளியிருக்கின்றார். தொடர்ந்து ரேவதி பலத்த காயங்களுடன், அதாவது இந்த சம்பவம் நடந்தது பார்த்தோம்னா காட்பாடி அடுத்த கேவிகுப்பம் ரயில் நிலையம் அருகாமையில் ரேவதியை கீழே கிடந்து தள்ளியிருக்கின்றார். அங்கிருந்த பொதுமக்கள் ரேவதியை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தற்போது ரேவதி அந்த மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே ரேவதி 4 மாத கர்ப்பிணி என்பதால் அவருக்கு ஏற்கனவே கைகால்கள் முறிவு ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் ரேவதியை வைத்து தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது ரேவதி அவர் நடந்த சம்பவங்களை வாக்குமூலமாகவும் அளித்திருக்கின்றார். அந்த வாக்குமூலம் வீடியோக்களையும் நாம் பார்க்க இருக்கோம். இப்போது இந்த குற்றவாளி, அதாவது ஏமராஜ் என்பவர் யார் என்ற கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தன. ஆனால் ஏமராஜ் என்பவர் ஏற்கனவே அந்த ரயில் நிலையங்களில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு நபர் என்று தெரிய வந்திருக்கின்றன. இந்த ஏமராஜின் புகைப்படமானது ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய புகைப்படத்தை கொண்டு சென்று ரேவதியிடம் காட்டிய போதுதான் இந்த நபர் தான் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர், தன்னை ரயிலிலிருந்து தள்ளிவிட்டவர் என்ற அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். அதன்படி காவல்துறையினரும் இந்த ஏமராஜ் என்பவரை கேவிகுப்பம் செல்லக்கூடிய வழியில் மடக்கி பிடித்து அவரை கைது செய்திருக்கின்றனர். ஏமராஜ் ஏற்கனவே பார்த்தோமானால் கடந்த 2022ஆம் ஆண்டு காட்பாடியில் ரயிலில் வரக்கூடிய ஒரு பெண்ணிடம் செல்போன் பறித்து அந்த பெண்ணை ரயிலில் இருந்து கீழே தள்ளிய வழக்கும், அது மட்டும் இல்லாமல் கடந்த 2024ஆம் ஆண்டு சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ரயிலில் வர வைத்து குடியாத்தம் ரயில் நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் கொண்டு சென்று அந்த பெண்ணை கொலை செய்த வழக்கு, அதாவது ஏமராஜ் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகளானது ரயில்வே துறை சார்பில் இருக்கின்றன. இந்த நிலையில் மேலும் இந்த கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் பாலியல் சீண்டல் செய்து ரயிலிலிருந்து தள்ளி விட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கம் தற்போது பதியப்பட்டிருக்கின்றன. ஏமராஜ் மீது குண்டர் சட்டமும் பாயும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த பெண், அதாவது இந்த சமூக ஆர்வலர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இது போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடிய சைக்கோ. விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார். பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கும் நிலையில் அவர் அளிக்கும் வாக்குமூலத்தை தற்போது பார்க்கலாம். லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. ட்ரெயின் மூவ் அப்புறம் ஒருத்தர் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டானா, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் அமைதியாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் கழிச்சு அவன் என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. வந்துட்டு முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு
அந்த வாசலில் வந்து போட்டு தள்ளி விட்டான்னா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் 108 வந்து ஆம்புலன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சேர்த்துருக்குறாங்க. அங்கேருந்து ஜோலார்பேட்டுக்கு வரப்போ